உனக்கு சிரிப்பா வருதுல்ல? அம்மா, அம்மா, அம்மா. அவங்க உங்களையே லூஸ் ஆக்கி விட்டுருப்பாங்க. உனக்கு சிரிப்பா வருதுல்ல? இல்ல, மீனாத்த கிட்ட பேசி ஜெயிச்சதா யாரும் சரித்திரமே கிடையாது. அவங்க வழி தனி, அவங்க யோசிக்கிறது தனி, அவங்க நடந்துக்கிற விதம் தனி. அவங்கள மாதிரி இனி யாருமே இல்ல. டீச்சர் அம்பகவல்லி, இந்த குறுக்க வண்டி வந்தா நிப்பாட்டுவாங்களே, அது என்னது? எதுக்கு அப்படி சொன்னாங்க? பிரேக் பிரேக் எங்க இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்காங்களாம். நல்ல நேரம் நான் குறுக்க வந்து புடிச்சு நிப்பாட்டிட்டேன்னா, இல்லன்னா என்ன ஆகும்னு கேட்டேன். நாங்க வீட்டுக்கு போயிருப்போம் அப்படின்னு கூல பார்த்து சொன்னாங்க பாரு. என்னால அந்த இடத்த சிரிக்காம இருக்கவே முடியல. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்ன. சிரிச்சிருக்க வேண்டியதானே? சிரிக்கதா? அப்போ நான் சிரிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணினேன், முடியல. டியூ கெட்டாம இருக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னாங்க பாரு. எம்மா, நினைச்சேன் இதுக்கப்புறம் இங்க நின்னா சத்தியமா நான் சிரிச்சிருவேன்னு நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். சரி, ஸ்டேஷன்ல போனதுக்கு அப்புறமா அவங்க காமெடி நின்னுச்சுது. என்ன அரெஸ்ட் பண்ணீங்க? ஓகே, என் வண்டி என்ன பாவம் பண்ணுச்சு, அது எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு வாக்குவாதம் பண்ணாங்க பாரு. சத்தியமா ரூமுக்குள்ள போய் அப்படிதான் கிடந்து நான் சிரிச்சேன். என்ன அரெஸ்ட் பண்ணீங்க? ஓகே, ஏன்னா என்கிட்ட லைசன்ஸோ ஏதோ இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே, என் வண்டி என்ன பண்ணுச்சு, அதுக்கு எதுக்கு லைசன்ஸ் அப்படின்னாங்க பாரு. அம்மா, முடியல. அப்புறம் என்ன நடந்தது? அதை விட அல்டிமேட்டா ஒரு காமெடி நடந்தது. என்ன? நான் சிரிப்பு தாங்க முடியாம சதீசன் என்ன உள்ள அனுப்புனேன், போய் விசாரிங்கன்னு. சதீசன் என்ன போய் நின்னாங்க. எட்டு தமிழே, இதுல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, நாங்க பாரு. சத்தியமா சொல்றேன், நான் விழுந்தே சிரிச்சிட்டேன். இதே மாதிரி அந்த வீட்டுல நிறைய வாட்டி நடக்கும். சதீஷ் மாமா வீட்டுக்குள்ள வருவாரு. யார் நீங்க அப்படின்னு கேட்பாங்க. சதீஷ் மாமாக்கு நெஞ்சு வலியே வந்துடும். வலி இல்லாம என்னடி இப்படி கேக்குற அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாருங்க, என் புருஷனை தவிர வேற யார் என்ன டீ போட்டு கூப்பிடக்கூடாது, உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க. அப்புறம் எங்க மாமியாரு அப்புறம் தமிழத்தை செம்பளத்தெல்லாம் போய் எட்டியாவே ஒன்ற புருஷர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்றங்க அப்படின்னு சொல்லி டைலாக் பேசுவாங்க பாருங்க. விழுந்து விழுந்து சிரிப்போம். புருஷனையே மறந்தது மீனாக்கா மட்டும்தான். நிறைய வாட்டி அப்படி காமெடி நடக்கும். அந்த வீட்டுல இருக்கும்போது இதே மாதிரி தினமும் மீனத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பமே ரொம்ப வாய் விட்டு சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. மதன் மாமா வெளியில எல்லாம் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. ஆனா மீனத்தை பார்த்த உடனே போதும் அவ்வளவு சந்தோஷமா வாய் விட்டு சிரிப்பாரு. மீனத்தையும் மதன் மாமாவும் சேர்ந்துட்டா போதும் வீடே அன்னைக்கு 2000 அவ்வளவு கலட்டா பண்ணுவாங்க. மீனாத்தைக்கு சலிக்காம மதன் மாமாவும் நல்லா கிண்டல் பண்ணுவாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி வீட்டையே அமர்க்கலப்படுத்திடுவாங்க. வீடே ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கும். என் மாமியாரே வாய் விட்டு சிரிப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த வீட்டுல குழந்தைங்கள இருந்து எல்லாருமே வாய் விட்டு சிரிப்பாங்க, என்ன தவிர. எனக்கு அப்பெல்லாம் மீனாத்தை பார்த்தா எரிச்சலா இருக்கும். முட்டாள்தானே நினைப்பேன். சும்மா லூசுத்தனமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் இப்படி கடந்து சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அருமையை எனக்கு புரியுது. சிரிப்பு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து. சந்தோஷம் உலகத்துல காசு இருந்தாலும் வாங்க முடியாத ஒண்ணு. நிம்மதி கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒண்ணு. அதை இலவசமா நான் யார பைத்தியக்காரி நினைச்சனோ அவங்க அந்த குடும்பத்துக்கே கொடுத்திருக்காங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒண்ண எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கறதா மீனாத்த. அப்படி இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாத விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தவங்கள பைத்தியக்காரி மூளை இல்லாதவா நினைச்சேன். அந்த பாவத்துக்கு தான் இப்ப சிரிப்பு கிடைக்காதா, சந்தோஷம் கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதான்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். உண்மையிலே அவங்க யாரு? எப்படி அன்னைக்கு வீட்டுக்கு அவங்க வந்தாங்க? அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா அவங்க பொறுப்பு சந்தோஷமானது இல்ல. விவரம் தெரிய வரைக்கும் பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா, அவங்க விவரம் தெரிய வரைக்கும் பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டுருக்காங்க. எப்படி அப்போ அன்னைக்கு எப்படி அவங்க வீட்டுக்கு? அதான் அன்னைக்கு அத்தை. வரத பாரு அக்கா, வா வா. வரத பாரு, பச்சை பிள்ளை வந்த மாதிரியே. மாமா உன்ன வரட்டுல தப்பே இல்லக்கா. மாமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? அது ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. உங்க மாமா என்ன வரட்டுதாவ. ஒரு ஃப்ளோல சொல்லிட்டியா? இங்க வந்துருக்கா, என்கிட்ட வந்து ஒளிஞ்சுக்க. பாத்து வாங்க, மெதுவா ஓடி வாங்க. ஆமாமா, பாத்து மெதுவா ஓடி வாங்க. அவ உட்கார்ந்துக்க இடத்த பாத்தியா? பச்சை பிள்ளை உட்கார்ந்த மாதிரி. யார்கிட்ட? என் தம்பி இருக்கும்போதா? அவன் உன்னை தூக்கி வச்சிருக்காரு, அவன் பிள்ளைய தூக்கி வச்ச மாதிரியே இருக்குது. ஏன் அடிக்க வாக்கா?
நீ நீதி நேர்மனு போவ, அவசரத்துக்கு என்ன காட்டி கொடுத்துருவ. இவன் தான் சேஃப்டி. இந்த விக்கி நீனே வச்சுக்கடா என்ன. அம்மா அம்மா எவ்வளவு அழகா சிரிக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் அக்கா தான். உட்காந்துக்க சைஸ பாரு. வாங்க மாமா வாங்க, தொட்டு பாருங்க பாப்பா எங்க அக்கால. அதானே, வந்து தொடுங்க பாப்பா. எம்மா ஏன்டா நீங்க கொடுக்க இலக்காரம். ஆமா, இங்க வந்து என் பொண்ணுட்டீங்க. பாத்தியாடா விக்கி, இப்படிதான் நானும் என் புருஷனை தேடினேன். அதுக்கு போய் என்ன தேடிக்கிட்டு வராவ. இப்ப அவி மட்டும் என்ன கண்டுபிடிச்சிட்டாவே நீ. அப்படியே கொஞ்சம் விக்கி மடியில பாருங்க. அடியே நான் கட்டினவள, உட்காந்துக்க சைஸ பாரு. அம்மா என்னடா எதுக்குடா கத்திட்டு இருக்க? என்ன பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல தமிழ்னு சொல்றாமா. எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டு. ஆமா, உனக்கு வம்பிழுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கல, அந்த ஜெயராஜ் தான் உனக்கு கிடைச்சாருன்னு கேட்க. இதெல்லாம் அநியாயங்க. நான் ஏதோ தப்பு சொல்லிட்டேன். நான் ஒண்ணும் வம்பிழுக்க போல. அவன் தான் என் வண்டியை மறைச்சான் தெரியுமா? இரு, இந்த பைக்க பையில எடுத்துட்டு ஓடுத. இரு, பல இரும்பு தவறம் பேச்ச மாத்துக்கு நான் போடல. நான் சரிசா இல்ல. ஆமா போடுவான், ஆளை பாத்துக்கிட்டு போடுவான். போடா போடா, இப்ப வேலை பாரு போ. பச்சை பிள்ளைய மாத்திக்கிட்டு இவளை கெடுக்கதே நீங்க தாமா. சரிடி, அப்போ எதுக்கு அந்த ஜெயராஜ் கிட்ட போய் நீ வம்பிழுத்த? அவன் யாரும் உனக்கு தெரியுமில? நான் பாட்டுக்கு தாங்க பைக்கு ஓட்டிட்டு போனேன். குறுக்க வந்து என் வண்டியை பிடிச்சி நிப்பாட்டிட்டா பாத்துக்காங்க. இப்ப பக்கம் பக்கமா கதை சொல்லுவா பாரு. இப்ப பாரு மீனா, பக்கம் பக்கமா கதை சொல்லுவா. எங்க நீங்க வந்து ரொம்ப நேரம் அதுல வந்து சாப்பிடுவாங்கள. இரு, இந்த பஞ்சாயத்தை பாத்துட்டு வரேன். நீ சொல்லு மீனா. குட் மதனன் தான் குட். ஆமா, மதனன் தான் குட். சொல்றத கேளுங்க. நீ சொல்லு. நாங்க பாட்டு பைக் எடுத்துட்டு போனோம் பாத்துக்காங்க. நான் தமிழ், செம்பகமொழி, அப்புறம் மீனா குட்டி. சரி, பொண்ணு தரதா குட்டு. அவன் தான் சரி சரின்னு சொன்னான். நான் கதை சொல்லும் போது எல்லாரும் சரி சரின்னு சொன்னாதானே எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆமா எல்லாரும் சரி சரி சொல்லுங்கம்மா. குட் மாமியார் தான் குட். எட்டினா நீ இக்கு சொல்லவே இல்ல. ஐயோ என்னால முடியலையே. அப்புறம் சொல்லுக்கா. நாங்க பாட்டுக்கு பைக் எடுத்து போய்கிட்டு இருந்தோம் பாத்துக்க. திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு 6 அடியில ஒரு ஆம்பளை. டக்குனு எங்க வண்டி நிப்பாட்டுன்னு அப்படியே சாக்காயிட்டேன். சரி, வண்டியை நிப்பாட்டினவிய என்ன 4 பேர் பொரிய லைசென்ஸ கொடுங்க அப்படி இப்படிங்கவ. லைசென்ஸ் இருந்தா நாங்க கொடுத்துருக்க மாட்டோம். என்ன லைசென்ஸ் இருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்களா? தப்பு வியமல இல்லல்ல. குட் விக்கி தான் குட். நீங்க சிரிச்சேன்னா அப்புறம் நீங்க குட்டுன்னு சொல்ல மாட்டேன். சரி சரி சரி, நீ ஸ்டோரி சொல்லு. ஏங்க மேல ஒரு முட்டை கீழ ஒரு முட்டை இருக்கும்ல, அது என்னங்க? 8. அத வச்சு பைக் வச்சு போட்டு காட்டணுமாம்ல, அப்பதானே லைசென்ஸ் தருவாங்களா? ஸ்டாண்டே எடுக்க தெரியாது. இதுல எப்படி நாங்க 8 போட முடியுது எனக்கு தெரிய வேண்டாம். அப்ப அது எங்க தப்பா? அது தப்பு தானே. நல்ல நேரம் பொண்ணு தர வந்தான். இல்லனா அவன் தூக்க உள்ள வச்சிருப்பான். அதெல்லாம் வைக்க மாட்டான். அவனு சும்மா தான் மாட்டி பாத்திருப்பான். அவன் சும்மா தான் மாத்தி சொன்னாமா. அவன் ஏதோ நல்ல மூல இருந்தான், அதனால சரியா போச்சு. அப்புறம் என்ன விடவா செஞ்சுவான்னாக்கா. குட்டுடா பொண்ணு தரதான் குட்டு. எங்க நீங்க சாப்பிடுவாங்க நேராவது இல்ல. அம்மா, அவன் விக்ரம் எங்க? அவனும் கிசர் எங்க வெளியில போன மாதிரி இருந்தது. அவன் எங்க போனாலும் சொல்லிட்டே போக மாட்டேக்கான. கொஞ்சம் சத்தம் மட்டும் வை. செம்மலி, இவனை சத்தம் போட்டு வைக்கலாம்ல நீ கொஞ்சம். அப்படியே கேட்டுருவானுங்க பாரு 2 பேரும். அவனும் இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டானுவ. வீட்டுல பெரிய ஆள் பத்தி கேக்குறதே இல்ல. யாருக்கா பெரிய ஆளு? விக்கி மட்டும் தான் குட்டு. பொண்ணு தர பேடு. சாரிக்கா, நீ தான் வீட்டு ரொம்ப பெரிய ஆளு. குட் பொண்ணு தரதான் குட். சரி, என்ன குழம்பு வச்சா? அத்தி என்ன குழம்பு வச்சிருக்கேன்னு கேட்கவல. அத்தி பொண்ணு தெரிச்சல் இப்பதான் ஹோட்டல்ல இருந்து குழம்பு இங்கோட்டு வச்சிருக்கேன். ஹோட்டல் குழம்புன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். டே பொண்ணு தர இன்னைக்கு என்ன குழம்புடா நம்ம வீட்டுல? அக்கா சிக்கிட்டா புழுக்க சாம்பாருக்கா ஹோட்டல் குழம்பு அப்படிதானே? கண்டுபிடிச்சா. டே பொண்ணு தர இல்ல மாமா, சாம்பார் அக்கா தான் வச்சா. 2 ஜனம் அக்காவையே காப்பாத்திட்டு இருக்கிய. எனக்கெல்லாம் ஹோட்டல் குழம்பு வேண்டாம். எனக்கு வேண்டாம். அவளை இப்பதான் வெளியில போயிட்டு வந்தாலும் குழம்பு வைக்கல. குழம்பே கெட்டாலும் பரவாயில்ல, உப்பு போட்டு தண்ணி ஊத்திட்டா. எனக்கு ஹோட்டல் குழம்பு வேண்டாம். ஏமா அவங்க கஞ்சி ஊத்தி கொடுமா. சரிங்க. இல்ல வேற யாருக்கா கஞ்சி வேணுமால? இத பொண்ணு தர உனக்கு வேணுமா? வேணக்கா, நான் பேர சாப்பிட்டுக்கிறேன். இல்ல விக்கி உனக்கு வேணுமா? இல்லக்கா, இப்பதான் தண்ணி குடிச்சேன், பேர சாப்பிட்டுக்கிறேன். எட்டி மீனா போய் குமார மட்டும் கூட்டிட்டு வந்துருட்டி. அவதான் அப்பமே சோறு வேணும் சோறு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாவ. எட்டி போ கூட்டிட்டு வா. நான் போய் கூட்டிட்டு வரேன். எனக்கும் சேர்த்து கஞ்சி ஊத்திங்க. சரி போய் கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு சேர்த்து கஞ்சி ஊத்தி வைக்க. இருமோலே உள்ள வாணி. ஆத்தி நீ பொண்ணு தர நம்ம ரெண்டு வெளியில போறோம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அன்னைக்கு. இல்லையாக்கா? டேய் சொன்னம்லாடா. ஆமாக்கா ஆமாக்கா. அவனை ஏன் மிரட்டி வச்சிருக்க நீ? அப்பாடா டேய் உங்க மாமா போயிட்டாவடா. ஆமாக்கு பயப்படலாம். சரியா பாராட்டணுக்கா நீ எல்லாம். அது புருஷர்லடா. பேச்ச பத்தி அவளுக்கு இவள் பேசுறது எனக்கு மாத்திர தீவனமே மறந்து போச்சு. வா வண்டியில போயிட்டு வாடியா. பொண்ணு தரதான் குட். வாடா போவா. விக்கி, ஆண்டி பாத்து என்ன இங்க தானே இருக்கா? தூங்கிட்டு இருக்கா? நான் பாக்க. சரி பாரு போ.
கொஞ்ச நேரத்துல வீட்டையே ரகலை பண்ணிட்டியக்கா. மாமியாரே என்னடி உங்க மவ என்ன அவ்வளவு விரட்டுதாவே நீங்க பாத்துட்டு சும்மா இருந்துட்டீல. நான் சத்தம் போட்டு போய் தானே போனா. இருந்தாலும் அரை மணி நேரம் என்ன விரட்டி இருக்காங்க. நீங்க அப்ப என்ன வந்து காப்பாத்தவே இல்ல தெரியுமா? என்ன மாமியார் மருமகளும் பேசுற விதத்தை பத்தியா? இருந்தாலும் உங்க மவன் உங்களுக்கு கொஞ்சம் ஓர வஞ்சினதா மாமியாரே. என்ன அவ்வளவு விரட்டி இருக்காவ, நீங்க என்ன காப்பாத்தவே இல்ல. எப்படி சொல்றா பத்தியாடா இவ? நான் காப்பாத்தின போய் தாண்டா அவன் உட்கார்ந்துருக்கா. மாமியார் மருமகள் சண்டைக்குள்ள நமக்கு என்னடா இந்த வேலை? கிளம்பிடுவோமா? அடந்திருக்கா போ. வரேம்மா. இல்ல சும்மாதான் வந்தேன். ஏக்கா அப்படி பொண்ணு தரட்ட போய் உட்காரு. நீ போகல. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே போறா. ஏக்கோ ஏக்கோ என்னடா? மாமா டூட்டி முடிஞ்சு வந்திருக்காரு. கொஞ்சம் அதை பத்தி கவனிக்கலாம்ல? ஓ பாடா, இப்ப எப்படி கவனிக்கணும் மட்டும் பாரு. நிஜமாவா? நான் கவனிச்சிருவேன்டா. ஆனா அந்த பய உள்ளதான் தலைதறிக்க ஓடும் பத்துக்க. அதான் கவனிக்கிறதுக்கே பயமா இருக்குது. கொஞ்சம் கீழே இருங்க, கொஞ்சம் கீழே இருங்க. எதுக்குடா? எட்டுக்கிட்டு மிதிக்கிறதுக்கு. டேய் தம்பி, மாமா வந்திருக்காரு போய் கவனின்னா கவனிச்சா தலைதறிக்க ஓடுவாராம். அப்போ நீ எந்த அளவுக்கு கவனிக்க மரியாதை போய் மாமா கொஞ்சம் போ. முழுசா அப்படி தம்பியாவே மாறிடுவானே. டேய் என்ன பைக்ல வெளியில கூட்டு போறேன்னு சொன்னலாடா. நீ மாமா போய் கவனி போ, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன். சரி இந்த வண்டியில ஆனர் வைக்கணும்னு சொன்னல, வச்சுட்டாரு. அந்த ஆனர் எங்க? இருடா நான் போய் எடுத்துட்டு வரேன். வண்டி என்ன எவ்வளவு உற்சாகம் வருது பத்தியா? சரி எடுத்துட்டாக்கா, நான் வீட்டுல போய் மாட்டி கொடுத்துருந்தேன். அம்மா நீங்க தூங்கலையா? எங்கயா இவ்வளவு நேரம் சிரிச்சிருக்கேன், எங்க தூக்கம் வரும்? அக்கா மருந்தா இருக்கலாமா உங்களுக்கு? ஆமாயா, அவ இருக்க போதே இப்ப நான் மாத்திரையே சாப்பிடுறதே இல்ல. இந்த பாரு எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு அவ தூர போவா பாத்துக்க. உண்மைதாம்மா. என்னையா நீ தூங்கலையா? இல்லம்மா, அவ ஆதிர கோயிலுக்கு போயிருக்கா, வரட்டும். யார் கூட போயிருக்கா? பாட்டி மீனக்குட்டி அக்கா எல்லாச்சும் தான் போயிருக்காங்க. சரியா சரிம்மா, நான் போய் கோயில கூட்டிட்டு வரேன். சும்மா உட்காந்துருக்கேன். இல்லையா, பக்கத்து கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. இல்லம்மா சும்மாவே உட்காந்துருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. நான் போய் கூட்டிட்டு வரேன். சரியா போய் கூட்டிட்டு வாப்பா. இந்த பைக்க அவ பொண்ணோ பூவோன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அங்கதான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அண்ணன் தான் உள்ள போனா, அதான் வந்துட்டேன். சரி வா வந்து உட்காரு வா. நான் வெளியில சிரிப்பு சத்தமா கேட்டுச்சேன்னு எட்டி பார்க்க வந்தேன். அதான் தெரியல, அண்ணன் உன்னை நல்லா பாக்க வைப்பானே. மாத்திரலாம் போட்டியா என்ன? போட்டேங்க. அதுக்கு போமா இங்க இருப்போமா? 2 நாள் இங்க இருக்கட்டுமா? இரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னா இரு. அழகுராணி எல்லாம் இங்க தானே இருக்கா, அப்ப இங்கே இரு. அங்கேயும் தரன் மட்டும் தான் இருக்கா. நீங்க எனக்கு இங்க இருங்களேன். எங்கயா? பேசுங்க. சரி நான் தரனுக்கிட்ட அங்க வாரேன், நைட்டு தூங்கிடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். உன்னை பாத்துட்டு போறேன்னா வந்தேன். எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருந்தது. எப்போ வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தேன். சரி அப்ப நான் பொண்ணு தெரிய போக சொல்லிடுறேன், நான் இங்க இருக்கேன். சரி என்னடி யார மாதிரி அங்க தள்ளி நின்றுட்டு இருக்காங்க? வா. சும்மா இருங்க, வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. அதுல யாருக்கும் வர மாட்டாங்க. வா. எல்லா டியூஷன் போயிருக்கு. இப்போ 9 மணிக்கு அவ்வளோ அடிச்சு பிறந்து வருவாங்க. ஆமா, அவ்வளோ அடிச்சு பிறந்து போது இங்கதான் வருவாங்க. ஆனந்த் எத்தனைட்டு அவ்வளவு இங்கதான் ஃபர்ஸ்ட் வரும். வந்து இந்த ரூமை குப்பை குழி ஆக்கிட்டு அடுத்துதான் அடுத்த ரூமுக்கு போவாங்க. அதான் கருத்து வர மாட்டேக்கா. ஐயோ 2 மணி வரைக்கும் இந்த பிள்ளைங்க வர வரத்து இருக்கு பாருங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துடும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா வீட்லயும் தூங்கி எந்திக்கிற நேரத்துல தான் நம்ம வீட்டுல தூங்கியே போகணும். எனக்கு காலி சுட்டு நான் தூங்க போறேன், என்ன எழுப்பிடாத. தூங்கலாமா? தூங்கலாம் விட மாட்டாவ. எனக்கு தூக்கம் வந்துட்டு, கதை சாத்திட்டு வரியா? கதவை சாத்துறதா? எங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் போ. மாட்டேன். போடி, கதை சாத்திட்டு வா. ஐயோ என்ன நீ திருட்டு மொழி முடிச்சிட்டு நிக்க? போ. மாட்டேன். சும்மா தாண்டி கொஞ்சம் தூங்கணும், கண்ணா சரியா இருக்குது. போ. சரி நீங்க தூங்குங்க. பக்கத்துல வந்து உட்காரு. வேண்டா சொல்லிட்டேன். கேட்டுங்க, எங்க ப்ளீஸுங்க. அதான் 9 மணி ஆகிறதுக்கு காமன் நேரம் இருக்க. வேண்டா சொன்னா கேளுங்க. அடி ஏன்டி? சும்மா இரு. உங்களுக்கு இன்னும் தெரியல நினைக்க. வேண்டா சொன்னா கேளுங்க. அதான் 9 மணி தாண்டி வருவாங்க. ஆனா இங்க நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. அதான் இல்ல டியூஷன் போயிருக்க. டியூஷன் போத ஒரு பிள்ளை இங்க இருக்குது. மீனா கதனை பொண்ணு தர தூக்கிட்டு போயிட்டான். இப்பதான் தூக்கிட்டு போனான், ஒன்னும் பிரச்சனை இல்லவா? எப்படி அவங்க வீட்டுக்கு? அதான் அந்த கிளியத்தை தப்பான இடத்துல வளர்க்கப்பட்டவங்க தான் மீனாத்தை. அவங்க சித்தின்னு ஒரு ஆள்கிட்ட தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க சாப்பாடுலாம் கொடுக்கறது இல்ல. அதனால ரோட்ல பிச்சை எடுத்து, வீடுகள்ல பிச்சை எடுத்து வயிற்ற கழுவிட்டு இருந்திருக்காங்க. போதுமான ஆகாரம் கிடைக்கல, அதனால வளைச்சு நின்று போச்சுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேனே? இல்ல நான் சொல்றது கம்மி. அவங்க பட்டப்பாடுலாம் ஏகப்பட்டது. அதே தெருவை சேர்ந்தவங்க தான் தமிழத்தையும் செம்போலியத்தையும். தமிழத்தை கதை கேட்டா அதுக்கு மேல. அம்மா வந்து கிடையாது, அப்பா 2ஆம் தர கல்யாணம் பண்ணியிருக்காரு.
சித்தியால வளர்க்கப்பட்டு குடும்பப்படுத்தப்பட்டவங்க. ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது. ஆனா அம்மா நம்ம கிட்ட மட்டும் ஏன் ஓரவஞ்சனை பண்றாங்க, நம்ம மட்டும் ஏன் கொடுமைப்படுத்துறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் மகாராணி மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஹோட்டல்ல எச்சில பறக்க போயிருக்காங்க. இவங்க எச்சில பறக்கிட்டு வந்ததான் அவங்க அம்மாக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்காங்க. ஹோட்டல்ல எச்சில பறக்கி அதுல வர மிச்சம் மீதியை சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்குற காசை கொண்டு அவங்க சித்தி கையில கொண்டு கொடுத்துருவாங்க. என்ன சொல்ற? நீ உண்மை சொல்ற இல்ல சும்மா சொல்லிட்டு இருக்கியா? ஐயா சொல்றேன் கிழமை, இதெல்லாம் உண்மைதான். அவங்க எச்சில பிறக்கணவங்க தான். அதுக்கப்புறம் செம்போலியத்தை நல்ல வசதியான வீட்டுல பிறந்தவங்க தான். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கண்டிப்பா அன்னக்கிழத்த குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். செம்போலியத்த கதையை நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்க கதை சொல்லியத. மீனத்தை பிச்சை எடுத்துதான் ரோட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். இதை தினமும் செம்போலியத்தையும் தமிழத்தையும் பார்த்துட்டே போயிருக்காங்க. மீனத்தல்ல ரொம்ப குட்டியோண்டு பார்க்கறதுக்கு அழகு இல்லாம கொஞ்சம் விசித்திரமா ஒரு மனுஷ உருவத்திலே இருக்க மாட்டாங்களாம். அவங்க உருவத்தை பார்த்து தெருவுல பிள்ளைங்களா நக்கலும் கேலியும் பண்ணி சிரிப்பாங்களாம். அந்த குழந்தைங்க எல்லாம் நம்மளதான் எக்கலம் பண்ணி சிரிக்கிறாங்கன்னு கூட தெரியாம அவங்க சிரிச்சா போதும்னு கூட கொஞ்சம் இவங்க ஏதாவது பண்ணுவாங்களாம். குட்டிக்கார் நடிக்கிறது, குரங்கு மாதிரி தாவுறது, அப்படியே அதிகமா பண்ணி அங்க இருக்க எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்களாம். தான் உருவத்தை தான் கேலி பண்ணி சிரிக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சும் திரும்ப அந்த உருவத்தை வச்சே அவங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பாங்களாம் மீனாத்தை. மீனாத்தைக்கு எப்ப மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல அப்படியே அலாதி பிரியம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா நாம தான் சந்தோஷம் இல்லாம இருக்கோம், மத்தவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமேங்கிற எண்ணம் தான் அதுக்கு காரணம். இதை தினமும் பார்த்துட்டு போற தமிழத்தைக்கும் செம்பலத்தைக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சா. அதனால நீ பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டாம், நாங்க தரத சாப்பிட்டா போதுன்னு அன்னிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் போல ஆகாரத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க சாப்பிடுவாங்களாம். இதனாலே மீனத்தைக்கு தமிழத்தை மேலையும் செம்பலியத்தை மேலையும் ரொம்ப பாசம் வந்துச்சா. தாயை பார்த்ததுல தகப்பனை பார்த்ததுல அத்தனையும் செம்பலியத்தையும் தமிழத்தையுமா பார்த்தாங்களாம். தமிழத்தை இவங்க 3 பேர்லயும் ரொம்ப மூத்தவங்க, செம்பலியத்தை அதுக்கு அடுத்து, அப்புறம் தான் மீனத்தை. தமிழத்தை ஹோட்டல்ல இருந்து வேலை பார்த்துட்டு வரும்போதே அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு போவாங்களாம். செம்பலியத்தை அவங்க வீட்டுல அவங்களுக்கு கொடுக்குற ஆகாரத்தை கொஞ்சம் போல எடுத்துக்கொண்டு இவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இப்படி 3 பேரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நட்பு வளர்ந்துருக்கு. ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான பாசத்தோட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மீனத்தை பிச்சை எடுக்கல. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல மில்லுக்கு வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. தமிழத்தை அம்மா ஈவரக்க இல்லாம 10 வயசுலயே தமிழத்தைய கொண்டு மில்லுல கொண்டு போட்டுட்டாங்களாம். தமிழத்தை மட்டும் தான் முத மில்லுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. வரும்போது அழுதுகிட்டே வருவாங்களாம். உடம்பெல்லாம் காயமா இருக்குமா. இதை தினமும் 10 மீனத்தை நானும் உன் கூட மில்லுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மில்லு வேலைக்கு பாத்திருக்காங்க. இப்படி அவங்க நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போயிருக்கு. ஒருத்தருக்கு ஒண்ணுனா மத்தவங்க துடிச்சு போயிடுவாங்க. அவ்வளவுக்கு அவ்வளவு அனுநியமா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் செம்பலியத்தை அம்மா அப்பா ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா, செம்பலியத்தை 11ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா இறந்த துக்கத்துல அன்னைக்கு அவங்க அம்மாவும் அன்னைக்கே இறந்துட்டாங்க. ஒரே நாள்ல தாயும் தகப்பனையும் பறி கொடுத்துட்டு அனாதையா நின்னாங்க செம்பலியத்தை. வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அவளை கரையத்தனுங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அவங்க அண்ணன் அவங்க அம்மா அப்பா இறந்த கொஞ்ச நாள்லே ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. வந்தவளும் அல்ப மாதிரி நடந்துக்கிட்டா. காணாத கண்ட மாதிரி வீட்டு இருக்க எல்லாத்தையும் தனக்கு தான் வேணும்னு அத்தனையும் சுருட்டுன்னு நினைச்சிருக்கா. ஆசைக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்த அவங்க அண்ணனும் கடைசியில அவங்க அன்னைக்கு அடிமையானது மட்டும் தான் மிச்சம். அவங்க தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையும் அவங்க அண்ணனால செய்ய முடியாம போயிடுச்சு. அந்த வீட்டு அதிகாரம் அவங்க அண்ணி கையில போச்சுது. செம்பலியத்தை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதை கூட அவங்களால தாங்கிக்க முடியும். ஆனா அதுக்கு மேலேயும் கொடுமை நடந்தது. செம்பலியத்தையும் மில்லுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க போய் தான் ஆகணும். அந்த அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா இருக்குது அங்கதான் இருந்தாகணும். அதனால கண்ணை மூடிட்டு அங்க இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அண்ணி அவங்க குடும்பத்தையே அங்க கொண்டு கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. அவங்க அண்ணியோட தம்பி, அவங்க அம்மா, அவங்க அப்பான்னு எல்லாரும் ஒரே வீட்டுல. அவங்க அண்ணியோட தம்பி தினமும் செம்பலியத்தை கிட்ட தப்பாவே நடந்துக்கிடுவாராம். இந்த அத்தையும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்திருக்காங்க. அவங்க அண்ணங்கிட்ட கெஞ்சி பார்த்திருக்காங்க. ஆனா அதை யாருமே பெருசா எடுத்துக்கவே இல்லை. அதனாலேயே செம்பலியத்தை நைட்டு ஷிஃப்டையும் சேர்த்து பார்ப்பாங்களாம். தனக்கு அந்த கொடுமை நடந்தோம் அதை யாருமே தட்டி கேட்கலங்கிற அழுகையும் வேதனையும் செம்பலியத்தையும் வளைச்சு இல்லாம ஆக்கிட்டு அவங்க மொதல் அழகா தான் இருப்பாங்க. பயத்திலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் அவங்க உருகுலைஞ்சு போயிட்டாங்க. இப்படி 3 பேரும் ஒன்னா மில்லுல வேலை பார்த்திருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்திருக்கு. அதே நேரத்துல மீனாத்தைக்கு அவங்க சித்தி மூலமா 2 பிள்ளைங்க. அவங்கள கரையத்துற பொறுப்பும் மீனாத்தைக்கு தான் வந்து சேர்ந்தது. அதனால லோனை வாங்கி மில்லுல அடிமையா தள்ளப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் மில்லுல அடிமையா குத்தைக்கு விடப்பட்டிருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? 50,000 ரூபாய்க்காக 3 வருஷம் அவங்க குத்தைக்கு விடப்பட்டிருக்காங்க. ஆமா, வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. அங்கேதான் ராப்பகலா வேலை பார்க்கணும். அப்படி ராப்பகலா வேலை பார்த்து அவங்க 2 அக்காவையும் அவங்க கரையேற்றிருக்காங்க. ஆனா அவங்க அக்கா மாதிரி இது வரைக்கும் மீனத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாது பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்த்ததே கிடையாது. கடைசியில செம்பலியத்தைய அவங்க அண்ணி நகையை திருட்டான்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு அவங்கள ஜெயில் வரைக்கும் அனுப்பி கேவலப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஆமா, அப்புறம் தமிழத்தை அவங்க தங்கச்சி படிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி அப்பவே ஓடி போயிட்டாங்க.
நம்ம வீட்டுல அக்கா இருக்கான்னு தெரிஞ்சும் துணிகரமா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அதே வீட்டுல வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் தமிழத்தை அந்த வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. அதே நேரத்துலதான் தமிழத்தைக்கு ஒரு அழகான காதல் வந்திருக்கு. அதான் தினேஷ் மாமா, அந்த ஊர்லயே நம்பர் 1 கோடீஸ்வரரு, பெரிய பிசினஸ் மேனு. கோடீஸ்வரனா ரொம்ப கோடீஸ்வரரு. அவங்க பிசினஸ்னா ஹோட்டலு அது இதுன்னு ஏகப்பட்ட சொத்து. ஆனா அவருக்கு காதல் வந்தது ஒரு ஏழை வீட்டு பொண்ணு மேலதான், தமிழத்தை மேலதான் அவருக்கு காதல் வந்திருக்கு. ஆனா சூழ்ச்சினால 2 பேரும் பிரிக்கப்பட்டுட்டாங்க. தமிழத்தைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு அவர்கிட்டயும், அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இவங்க கிட்டயும் சொல்லி 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சுட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. அதுக்கப்புறம் தமிழத்தை, அதான் உங்க சித்தப்பாவா பெரியப்பா பையனா அஜய் கல்யாணம் பண்ணாங்கல்ல. ஆமா, அவன் தான் பக்கம் வளர்த்துட்டு தானே இருக்கான். அவனை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதெல்லாம் ஏகப்பட்ட கொடுமை. அதுல இருந்து வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் தினேஷ் மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடி தமிழத்தை மறுபடி நான் உன்னை பாத்துக்கிட்டேன், உன் குழந்தை என் குழந்தைய நான் பாத்துக்கிட்டேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அத்தை தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி இப்படின்னு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போதுதான் குமாரே மீனத்தையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. குமாரா? சரிசதான கல்யாணம் பண்ணிருக்காங்க. கூட்டிட்டு வந்தது குமார் தான். ஆனா குமார் வைஃப் இவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே. க்ளோஸா? 2 பேரும் உசுரு. 2 பேரும் தனித்தனியா பார்க்கவே முடியாதா? தமிழத்தை செம்பரித்து நம்ம கூட பாத்துடலாம், மீனக்குட்டி இல்லாம மீனத்தையும் பார்க்கவே முடியாது. ஆமா, குமார் மாமா மீனக்குட்டியத்தை தான் விரும்பிட்டு இருந்திருக்காரு. ஆனா மீனக்குட்டியத்தை ஏதோ வேண்டதெல்லாம் பாத்துருக்காங்க. அதனால அது அப்படி அப்படி போய் கடைசியில இறக்கப்பட்டு தான் மீனத்தைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. ஆனா வந்தவரால ஏத்துக்க முடியல. ஆனா மீனத்தைய பார்த்த உடனே அன்னக்கிளியத்தைக்கு விடுறதுக்கு மனசே இல்ல. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. குமார் வேண்டான்னு சொன்னா என்ன, நமக்கு இன்னொரு பிள்ளை இருக்கேன்னு சதீஷ் மாமாக்கு போனை போட்டு உடனே வர சொல்லியிருக்காங்க. அப்போ சதீஷ் மாமா சென்னையில ட்ரைனிங்ல இருந்தாங்க. நான் ஒரு பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவ ஆள் அழகாலாம் இருக்க மாட்டா, ஆனா நீ அவ கூட வாழ்ந்தனா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், அம்மாக்கு இஷ்டம் உனக்கு இஷ்டம்னா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா பேச்சை எந்திரிக்கும் தட்டாதவரு சதீஷ் மாமா. அதனால கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கண்ணை மூடிட்டு மட்டும் இல்ல, மிரட்டி விரட்டி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி, அந்த காதலே இது வரைக்கும் குறையல, அப்படியேதான் காதலிச்சிட்டு இருக்காரு. அவங்க காதல் கடையிறமா தான் ஒரே சொல்ல 3 குழந்தை. ஊரே வாயடிச்சு போயிட்ட. அதே மாதிரி செம்பலியத்தடிக்கும் தப்பான ஒரு வாழ்க்கை தான் அமைஞ்சது. அங்கிருந்தும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது அன்னக்கிளியத்தை தான். அதுக்கப்புறம் தான் மதன் மாமாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டிருக்காங்க அத்தை. மதன் மாமாவும் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப சொல்லுங்க, இத்தனை பேருக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது அன்னக்கிளியத்தை தான். ஒரு திருப்பு வாழ்க்கை போயிட்டுனா அப்படியே முக்கில உடைஞ்சு கிடக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து புது வாழ்க்கையும் அவங்க கையில ஒப்படைச்சதா அன்னக்கிளியத்தை. அன்னைக்கு அவங்களுக்கு அவட்டும் அவங்க அடைக்கலம் கொடுக்கறனா இன்னைக்கு அவங்கள எங்க இருப்பாங்கன்னு கூட தெரியாது, உயிரோட இருந்திருப்பாங்கன்னு கூட தெரியாது. அதனாலதான் அவங்க அன்னக்கிளியத்தை தெய்வமா பாக்குறாங்க. இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கைக்கு யாரு காரணம் சொல்லுங்க? அன்னக்கிளியத்தை தானே. அவங்க அடுத்த வாழ்க்கை தேர்ந்தெடுக்கும் போதே எவ்வளவோ எதிர்ப்புகள் அவமானம் எல்லாம் வரதா செஞ்சது. எல்லாத்தையும் ஒத்த மனுஷன் அன்னக்கிளியத்தை தாங்கிக்கிட்டே அவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. திக்கற்றகளா போய் நின்னா போதும், அன்னக்கிளியத்தை நிச்சயமா அவங்கள வாழ வச்சிருவாங்க. அந்த வீட்டுல எல்லாருமே ரொம்ப அனுநியமா ரொம்ப பாசமா இருப்பாங்க. அந்த வீட்டுல ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான அனாதைகள் தான். எல்லாரும் ஏதோ ஒரு வழியில கைவிடப்பட்டவங்க தான். பொண்ணுத்திரியா இருக்கட்டும், விக்கியா இருக்கட்டும், தருணா இருக்கட்டும், மதன் மாமாவா இருக்கட்டும், சதீஷ் மாமாவா இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு கைவிடப்பட்டவங்க தான். சதீஷ் மாமாவும் கைவிடப்பட்டவர் தான், அனாதையா வளர்க்கப்பட்டவர் தான். அன்னக்கிளியம்மாக்கு பிள்ளையானதுக்கு அப்புறம் இன்னைக்கு குடும்பம்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. பொண்ணுத்திரியா விக்கி எல்லாருமே அப்படிதான் ஏதோ ஒரு வழியில அனாதையா வந்து இன்னைக்கு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த குடும்பத்துல எல்லாருமே ஒன்னா ஒற்றுமையா அனுநியமா ஐக்கியமா இருக்காங்க. அவங்க காட்டுற பாசம் எல்லாமே உண்மையான பாசமா இருக்கும். இந்த பாவிக்குதான் அங்க வாழ கொடுப்பன இல்லாம போச்சது. இனி என்னைக்குமே அந்த குடும்பத்துக்குள்ள போக முடியாத துர்திஷ்டசாலி ஆயிட்டேன். இருக்கும்போது ஒரு பொருளோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. எனக்கு அப்போலாம் ஒன்னா எல்லாரும் இருக்கும் போது எரிச்சலும் கோபம் வந்தது. இப்ப அந்த குடும்பத்துல இருக்க மாட்டேமான மனசு ஏங்குது. சரி சரி, அதுக்கு என்ன, இப்ப நானும் அந்த குடும்பம் தானே, இப்போ அங்கதானே இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடு பாத்துக்கலாம். நீ எப்படி பேசிட்டு இருந்தா கவலைப்படுவேன். சரி வா, கொஞ்ச நேரம் வெளியில இருக்கலாமா? சரி, ஃபீல் பண்ணாத, விடு. அது தப்பு பண்ணிட்டு வெளியில வந்தாச்சு, இனி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் கவலைப்படணும். போச்சுதா, அதுக்கப்புறம் அதை பத்தி நினைக்க கூடாது, விடு. நீ கவலைப்படுறதுனால நாங்க போக முடியும், விடு. இதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். சரி சரி, விடு விடு. சரி சாரி, நான் வேற சோகமா சொல்லி உங்க முடிய அவுட்டாக்கிட்டேன். சரி, நான் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரட்டா? வேண்டாம், பாத்துக்கலாம், விடு. இல்ல இருங்க, நான் போய் ஏதாவது சமைச்சு கொண்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றல, பாத்துக்கலாம், விடு. இங்க பாரு, ஒண்ணு நம்ம விட்டு போச்சுன்னா அது கடலுக்கு சித்த இல்லைன்னு அர்த்தம், விட்டு. அதையே நினைச்சு மத்தப்பட்டு இருக்க. நமக்கு சொந்தம்னா அது யார் எப்படி தடுத்தாலும் அது நம்ம கையை விட்டு போயிருக்காது. நம்ம கையை விட்டு போயிருச்சா அது நமக்கு சொந்தம் இல்லைன்னு அர்த்தம், விட்டு. அதுல நம்ம தப்பு எதுவுமே இருந்திருக்காது.
கடவுள் சித்தம் எல்லாமே எதுவும் நடக்குமா சொல்லு? நீ முட்டாள்தனமா சில காரியங்கள் பண்ணதும் இப்போ கடந்து யோசிக்கிறதும் எல்லாமே கடவுள் எழுதிச்சது பண்ண நடக்கும். புதுசா எதுவும் மாற போறது இல்ல. சரி, இப்போ நீ இறந்துருக்க, அதுக்கு ஒரு ரெட்டி பணம் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதுக்கு போட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா தாயே, எங்க கிட்ட இருக்க சோகத்துக்குலாம் நாங்க அழ ஆரம்பிச்சோம், கடலே பத்தாது. அவ்வளோ தண்ணி சத்துக்கலாம். சீரியஸா தான் சொல்றேன். நாங்களும் அழ ஆரம்பிச்சா நாடு தாங்குமா சொல்லி 10 மணி எங்களுக்குள்ளேயே வச்சு மூடி மறைச்சிட்டு இருக்கோமா. நீங்க புசுக்கு புசுக்குன்னு அழுறீங்க, நாங்க அழுறது கிடையாது. இவங்க தான் வித்தியாசம். அது எப்படி உங்களால மட்டும் அப்படி முடியுது? அதுக்காக நான் ஆம்பளை கந்து அழுதுகிட்டா இருக்க முடியும்? என் வேலை தெரியும், நான் பார்க்க வேண்டாம். போய்கிட்டே இருக்கணும். கையை விட்டு போச்சா விட்டு போய்கிட்டே இருக்கணும். யோசித்துக்கலாம் இருக்க கூடாது. அப்பா, உங்களை மாதிரி என்னால இருக்க முடியல, விடுங்க. சரி, ஏதா பேசுங்க. தூக்கம் வந்துட்டுனா போய் தூங்கு போ. இல்ல இல்ல, தூக்கம் வரல. சரி, ஒரு சின்ன ஃபைல் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. உள்ள போய் தூங்குன்னு சொன்னேன். தேன்மொழி, தேன்மொழி. ஐயோ, தூங்கிட்ட புழுக்க. தேன்மொழி, அதானே, எவ்வளவு சோகம் இருந்தாலும் சரி, தூக்கத்துல உங்களை அடிச்சுக்க முடியுமா? நமக்குத்தான் தூக்கமே வர மாட்டேங்குது. ஓ, அழுதுட்டா தூக்கம் வந்துருமோ? நம்ம அழாம மனசுக்குள்ளே வச்சுக்க நல்லா தூக்கம் வர மாட்டேங்குன்னு நினைக்க. போய் உள்ள அழுது தீர்த்துருது, அதனால நல்ல தூக்கம் வந்துருது. நம்மளும் அழுதுலாமோ? ஒண்ணுல அழுதே காண்டாமிருகம், பள்ளி காண்டாமிருகம். குற்றாலம். என்ன குற்றாலம்னு சொல்லக்கூடாது, எத்தனை நாள் சொல்லியிருக்கேன்? இவன் மட்டும் என்ன காண்டாம இருக்கான்னு சொல்லுவாங்க, நான் குற்றாலம் சொல்லக்கூடாது. குற்றாலம் சொன்னா எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். இவளுக்கு மட்டும் அதிசயமா கோவம் வரும், எங்களுக்கும் கோவம் வராது பாரு. குற்றாலம், குற்றாலம், குற்றாலம். காண்டாமிருகம். குற்றாலத்தில் தண்ணி இல்லைன்னா வெறும் பாறை மட்டும்தான் பாட்டு படிக்கும். உங்களுக்கு குற்றாலமே தெரியாது, பெரிய பத்தி பேசுறீங்க? யார் சொன்னா? நான் குற்றாலம் இல்லையா? நான் வந்திருக்கேனே. எப்போ? முன்னாடி வந்தேன். நீ ஸ்கூல் ஏதாவது படிச்சிட்டு இருந்திருப்ப. ஓ. சரி, என்ன பத்தி தான் எல்லாம் தெரியும், உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, சொல்லுங்களேன். என்ன பத்தி தெரிஞ்சதுன்னா நீ என்கிட்ட பழகவே மாட்டேன். அதனால என்ன பத்தி தெரியாம இருக்கிறது வரைக்கும் உனக்கு நல்லது. இன்னொன்னு, என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கட் பண்ணி விட்டுருவ. சோ வேண்டாம், நம்ம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும் வாக்கு கொடுத்துருக்கோம். அதனால என் பிளஸ் பக்கம் வேண்டாம். தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். என்ன ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டாரு? இல்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு கட் ஆகாது, சொல்லுங்க. வேண்டாம், சொன்னா கேளு. என்னை பத்தி தெரிஞ்சதுன்னா நீ என்னட்டு ஓடி போயிருவ. அதே ஆர்வத்தை தூண்டிடாரு. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு கட் ஆகாது, சொல்லுங்க. வேண்டாடி, சொன்னா கேளு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும். என்னை பத்தி நீ எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா வேண்டாமா? அதுதான் நானும் சொல்றேன். நம்ம ரெண்டு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும்னா உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும், இல்லனா பிரேக்கப். சரி, உன் விதி எதால வெல்ல முடியும்? சொல்லுவேன், சொல்லி தொலைறேன்.